ஓம் பிளேடாய நமக, ஓம் கத்திரிகோலாய நமக, ஓம் ராக்கெட் ராஜா காட்டுப்பூச்சி காம்பினேஷன் சக்சஸ் ஆய. எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். தேட்டரை மூட போறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதை சொல்ல வரணும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருக்கேன், கட்டு வச்சு ஸ்கூல்லாம் போகும்போது. ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது 20 ரூபா என்ன கிடைக்குன்னு தெரியாது. நான் கையில் 20 தான் வச்சிருக்கேன். என்ன வாங்கலாம் பார்க்கலாம். 249 போட்டிருக்காங்க, ஜஸ்ட் 249 ருபீஸ். நம்ம கையில் 20 ரூபா. ஸோ நம்ம இதுக்குள்ளேயே போக முடியாது. என்னன்னா இந்த 6 ஷாப்புக்கு மேலே தான் மொத்தமாக வாங்கி சாப்பிட்றாங்க. மேலே போக போகிறேன். அங்கே என்னன்னா ஜோடி ஜோடியாக இருப்பாங்களாம். நான் சிங்கிளாக போக போகிறேன். உங்கள் எல்லாரையும் காண்டாக்க போகிறேன். என்ன சிங்கிள் ஷாப் வீடியோ பாருங்கள். சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ட்ராவல் வித் ரஞ்சித். நல்லா இருக்கேன். இப்போ என்னன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அண்ணா நகரில் கோரா பூச்சிட்டு ஒன்று இருக்கும். அதேமாதிரி தான் அசோக் நகரில் புஸ்தகம் தந்திருக்காங்க. பெரிய நிறைய கடைகள்லாம் இருக்குது. இது எங்கன்னா உதஞ்சோட ஆப்போசிட் தான் இருக்குது, மெட்ரோ பண்ணா இருக்குது. என்னன்னா இங்கே A to Z எல்லா கடையும் இங்கே தான் இருக்குது. ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது 20 ரூபா என்ன கிடைக்குன்னு தெரியாது. நான் கையில் 20 தான் வச்சுருக்கேன். என்ன வாங்கலாம் பார்க்கலாம். கேமராமேன் ஒட்டி கேட்டால் போல் நான் ஒட்டி 20 ரூபா தான் இருக்கும். ஆனால் இங்கே கடையை பார்த்தா 20 கண்டிப்பாக பார்க்கலாம், மட்டும் தெரியாது. 20 மாலம் இருக்கலாம். கொஞ்சம் ரிச் கடை தான் இருந்தாலும் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோவில் வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பர்கர் கிங் சொல்லுவாங்க. பெரிய ஷாப்பு. இது ரொம்ப பார்க்க சூப்பராக பார்த்தீங்களா. பர்கர் பீஸா எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. நான் 20 ரூபா வச்சுருக்கேன், இவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே பார்த்தா 99 ருபீஸ் காம்போ தராங்களாம். நம்ம இருக்குது நம்ம அடுத்த கறிக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே தெரியும் KGF ராக்கி பாய் எப்படி தெரியும். அது மாதிரி தான் KFC. இவர் யார் எனக்கு தெரியும். இந்த கோட்டு போடுற பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கோட்டு. கேமரா கொஞ்சம் க்ளோஸ் ஆப் காட்டுங்க. அவரை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்களேன். இவர் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கம்மாவில் சொல்லுங்க. எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமாக போடுறது இருக்கார் இவர். இதுதான் பார்த்தீங்களா, 99 ரூபா போட்டிருக்காங்க. நான் போய் 20 ரூபா தான் இருக்கு. அலோடு கிடையாது தான், வெளியே வந்தாச்சு. பீஸா ஹேண்ட் அட்டா கேமரா வந்து பீஸா அட்டு சொல்கிறா போல. நம்ம எங்கே பீஸா பர்கர்லாம் சாப்பிட்றோம். இங்கே என்னன்னா 249 போட்டிருக்காங்க, ஜஸ்ட் 249 ருபீஸ். நம்ம கையில் 20 ரூபா. ஸோ நம்ம இதுக்குள்ளேயே போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாக்கோ பெல். இங்கே என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சப்பாத்தி மாரி வச்சுக்கிறாங்க. நமக்கு எதுக்கு ரொம்ப பிரச்சனை போட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்க இங்கே பேட்டில் 89 ரூபா போட்டிருக்காங்க. 20 ரூபா எவனுமே கடை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுச்சு வச்சு. ஆனால் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. நான் கடையாக தான் சொன்னேன், வேற நினைக்காதீங்க. இது ஆக்ஷன் மேடம். பார்க்க ரொம்ப சூப்பராக பார்த்தா நீங்கள் யாரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னமே 2 ரூபா கொண்டு வராது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு 100 ரூபா கொண்டு வாங்க. ஆனால் ஒரு ஆள் ரொம்ப கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்துக்கு என்ன கடைக்கு வந்திருக்கோன்னா, இருக்கிறா திருப்பாத கேமரா. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கடை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக வாட்டர் கூட கிடைக்காது. ஏன்னா அப்படியே கடை காமிங்க. இப்போ காமிங்க. பார்த்தீங்களா, 5 பர் பேருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அதிகமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் கடையாக தான் சொன்னேன், திரும்பி சொல்கிறேன், அடிக்க வராதிங்க. மெட்ராஸ் காஃபி தான் போக போகிறோம் அடுத்த கடைக்கு. வாங்க. என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. ஊரில் ஒரு மணியும் தெரியாது, சமாளிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குது. நிறைய கடைகள் அங்கே இருக்குது. மாமு வராது. படிடா ஒழுங்கா படிடா. மோமோவா மோமோ இல்லைன்னா கோயக்கடை தருவாங்க. நம்மளதுக்கு வம்பு. நிறைய கடைகளாக இருக்குது. என்னன்னா இந்த 6 ஷாப்புக்கு மேலே தான் மொத்தமாக வாங்கி சாப்பிட்றாங்க. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், அங்கே தான் காஃபி ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் 30 ரூபா சொல்லியிருக்காங்க. என்னடா கையில் 20 ரூபா தான் இருக்குது, 30 ரூபா காஃபின்னு கேட்காதீங்க. இருந்தாலும் வீடியோ சொன்னது. காஃபி வாங்கிட்டு மேலே போக போகிறேன். அங்கே என்னன்னா ஜோடி ஜோடியாக இருப்பாங்களாம். ஏய் என்னடா இது, செவரு கட்டின மெரினா பீச்சா? எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குதுங்க. என்ன ப்ராப்ளம் என்னன்னா, உள்ள இங்கிலீஷ் பேசுவாங்களாம். ஆனால் கேமராமேன் படிச்சிருக்காப்புல, அவர் தான் காஃபி வாங்க போகிறாப்புல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை காஃபி வாங்கியாச்சு, ஃபில்டர் காஃபி. அப்படியே பேக்கில் பாருங்க, செம்ம காண்டாவதுல. எனக்கும் அப்படி தான் காண்டாகுது. அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கேன். என்னன்னா என்ன எதை வாங்கினாலும் நேரம் கொஞ்சம் சாப்பிட்லாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்க இடம். ஜோடியாக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம். சிங்கிளாக வந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறது கிடையாது. நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன், அதுவும் திரும்பியும் சொல்கிறேன், சிங்கிளாக தான் வந்திருக்கேன். இப்போ சாப்பிட்றது ஃபில்டர் காஃபி. ஆனால் ஜஸ்ட் 35 ருபீஸ், ஒரு 5 ரூபா கம்மியாக சொல்லிட்டேன். 35 ரூபா ஃபில்டர் காஃபி. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ என்னன்னா அவருக்கு சூடு ஆறி போயிது, காண்டாகிறாப்புல கேமராமேன். இருந்தாலும் ஓகே, வாங்க காஃபி சாப்பிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காஃபி ட்ரை பண்ண போகிறேன். பிடிச்ச பார்த்து எப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா,
எப்பயும் போல தான் டைலாக் மறந்துருப்பேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. டைலாக் ரொம்ப நாள் சொல்லி உங்ககிட்ட என்னன்னா நல்லா இருக்கு, அப்படியும் நல்லா தான் இருக்கு. 35 ரூபா ஒருத்து தான். 35 ரூபா அதிகம் தான் எனக்கு தெரிஞ்ச ரேட்டு. ஒரு 20 ருபீஸ் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெஷல்னா இங்கே A to Z எல்லாமே இருக்குது. பணம் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பணம் எல்லாம் சிம்பிளாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு பணம் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் கம்மியாக இருக்கும், கவலைப்பட வேணாம். 35 ரூபா இருக்குது, அழகாக ஃபில்டர் கப் சாப்பிட்டோமா ஜாலியாக போனோமா இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வியூஸ் நல்லா இருக்கும் பார்க்குறது, அது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உதவி தேட்டர் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தேட்டரை மூட போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இதை சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துருக்கேன். கட்டு வச்சு ஸ்கூல்லாம் போகும்போது ஏகப்பட்ட படம் கணக்கே இல்லை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த சினிமா தேட்டருக்கு ஏன் மூடுறா நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு தேட்டரில். இன்னைக்கு ஏகப்பட்ட தேட்டர் வந்திருக்கு, அதனால தேட்டர் மூடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சின்ன நிறைய படம் பார்த்துருக்கேன். ரஜினி படம் வந்து A to Z எல்லா படம் பார்த்துருக்கேன். வேற என்ன முடிச்சிடலாமா? இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். அது கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், ஒர்க்கு அப்படின்னு போயிட்டு இருக்கேன். நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் யூடியூப் ஆரம்பிச்ச காரணமே என்னன்னா பணம் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. என்னோட மோட்டிவேஷன் சில காரணத்தை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன். பாய்.